நம்மிடம் அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. வெல்கம் டு அஞ்சரப்பெட்டி. நான் உங்க ராஜ்கமல். இன்னைக்கு எபிசோட சென்னையில இருந்து பிரம்மாண்டமா துவங்கி இருக்கோம். என்னடா ஜெனரலா சுவையா தொடங்கி இருக்கோம், சூப்பரா தொடங்கி இருக்கோம் தான் சொல்லுவான். இன்னைக்கு பிரம்மாண்டமா தொடங்கி இருக்கோம்னு சொல்றான்னு தானே யோசிக்கிறீங்க. விஷயம் இருக்கு. அதாவது சென்னையை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு, ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு போறது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா இன்னைக்கு நான் நின்று பேசிட்டு இருக்கிற இந்த கத்திப்பாரா பாலம், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நான் சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏர்போர்ட்ல இருந்து எந்த ஒரு ஃபாரினர் நம்ம சென்னைக்குள்ளார வரத்துக்கோ இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளார வரத்துக்கோ இறங்கினவுடன் அவங்க கண்ணில் படுற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலம் தான் இந்த கத்திப்பாரா பாலம். இந்த பாலத்து வழியா வந்தா கிட்டத்தட்ட 7-8 ரோடு லெப்ட் ரைட்ல பிரியுதுங்க. எந்தெந்த ரோடு எந்தெந்த பக்கம் போகுதுங்கிறத கிளியரா சென்னையில இருக்கவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது ரொம்ப அழகா ஒரு கட்டப்பட்டிருக்க விதம் பாத்தீங்கன்னா, மேல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி அழகா ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கு. சோ இன்னைக்கு இந்த கத்திப்பாரா பாலத்துல இருந்து நம்ம எபிசோட கலக்கலா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கத்திப்பாரால சூப்பரா ஆரம்பிச்ச நம்மளோட எபிசோட் இப்போ தாம்பரம் சானட்டோரியத்துல இருக்கிற ஒரு பிளாட்ல நிக்கல நகரப்போது. இந்த வீட்டுல, அதாவது இந்த பிளாட்ல இருக்கிற ஒருத்தர் கலக்கல நான் ஒரு டிஷ் பண்ண போறேன், நீ டேஸ்ட் பாடுறா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நான் மட்டும் போல, என் கூட இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் வர போறீங்க. வாங்க போய் பார்ப்போம் என்ன டிஷ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் அசத்த போறாங்கன்னு. நாம இப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ளார வந்திருக்கோம். அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப படப்படன்னு பேசுறாங்க. என்னன்னு தெரியல, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசணும்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி பேச வந்துருச்சு. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நம்ம ஒருத்தர் வீட்டுக்குள்ளார வந்திருக்கோம். அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப துருன்னு இருக்காங்க. அவங்க குரலே அப்படி சின்ன கோவில் சித்திரா மாதிரி தனியா ஸ்பெசிபிக்கா கேக்குது. இது வரைக்கும் நான் அஞ்சரப்பெட்டியில தொகுத்து வழங்க ஆரம்பிச்ச அப்புறம் வரப்போற ரொம்ப வயசானவங்க இவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க யாருங்கிறத நீங்களே பாருங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசின அப்புறம் உங்க வாய்ஸ் மாதிரியே வந்துருச்சு. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்கறத சொல்லுங்க. என் பேர் விஷ்ணுமாயா. நான் இன்னைக்கு பண்ண போறது பருப்பு பிரதமன். இதுதான் ரெகுலராவே பண்ணிட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் நானு. அதாவது படிக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா? 10th படிச்சிட்டு இருக்கேன். 10ஆம் கிளாஸ். நான் சொல்லல 10ஆம் கிளாஸ். இது வரைக்கும் நான் வந்த அப்புறம் நான் மீட் பண்ற ரொம்ப வயசான ஆள் இவங்க தான். எப்படி இந்த சின்ன வயசுல உங்களுக்கு சமைக்கிற ஆர்வம்? அம்மா உடம்பு சரியில்லாத போது சமைக்க கத்துக்கிட்டேன். அப்படியே அது இன்ட்ரெஸ்ட். உண்மையிலே இது பார்த்துட்டு இருக்கிற சின்ன குழந்தைகள் எல்லாத்துக்கும் இது ஒரு மெசேஜ்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஜென்ரலா சமையல் ரூம்ங்கிறது நம்ம எல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்றதே ஒரு ஃபேஷனா இருக்கிற இந்த காலத்துல அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை பொறுப்பா எடுத்து கொடுக்கிற ஒரு சென்னை பெண் விஷ்ணு மாயா, நீங்க உண்மையிலேயே ஒரு புதுமையா நீ என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. பருப்பு பிரதமன். பருப்பு பிரதமன். ஆக்சுவலா இந்த பிரதமன்ங்கிறது எந்த ஊர்ல? நீங்க ஃப்ரம் கேரளா இல்லையா? ஏன்னா அது இந்த சந்தன போட்ட பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. இந்த பிரதமன் உங்களுக்கு பண்ண சொல்லி கொடுத்தது யாரு? அம்மா. அம்மா. அம்மா என்ன பண்றாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. அம்மா ஹவுஸ் வைஃப் தான். ஹவுஸ் வைஃப் தான். சரி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, சமையலுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு மலையாள பாட்டு ஒண்ணு பாடிட்டு அப்படியே நம்ம சமையலுக்கு போயிடுவோம். மலையாள பாட்டோ இல்ல தமிழ் பாட்டோ இல்ல நீங்க போட்டீங்கன்னா நான் கீழே சப்டைட்டில் போட்டுக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. தமிழ் பாட்டே பாடுறேன். ஏதோ ஒரு மொழி, பெங்காலி கூட பாடுங்க, அது பாக்குறவங்களோட பிரச்சனை. பாடுங்க. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான், உன்னிலம் கண்ணில் மொத்தம் எத்தனை, உன்னை விரித்தால் சிசுக்கள் கூடுமாசை சிந்தனை, சனா சனா ஒரே வினா அழகில் மொத்தம் நீயா, நீ நியூட்டனின் விதியா, உந்தன் நேசம் எந்தன் விலையா, நீயா என் பிறவி திரட்டிய புன்னகையா, அழகில் மொத்தம் நீயா. சூப்பர் 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 சூப்பர். உண்மையிலே ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. நடுவில் ஐயோ அப்படின்னீங்களே, அதை நான் சாப்பிட்டு சொல்ல போறதுக்கா? சரி விடுங்க, ரொம்ப அழகாக நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க. இந்த பருப்பு பிரதமன் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படியே சொல்லுங்க பாப்போம். தேங்காய் முதல் பால், தேங்காய் 2ஆம் பால், நெய், வெல்லம், ஏலக்காய் தூள், ஜீரகத்தூள், கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, ஏலக்காய் தூள். ஓகே மேடம், நம்ம சமையல் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கடலைப்பருப்பு எடுத்து குக்கர்ல வச்சு தண்ணி ஊத்தி வேக வைக்கணும். 4 விசில் வரணும். இதுக்கு அடுப்பு தேவைப்படாதா? தேவைப்படும். என்ன பத்த வைக்கணும்னு சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் பத்த வைக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் பத்த வச்சிருவோம். பத்த வைக்க இதுவா அதுவா எதுல பண்ணணும்? இதுல பண்றேன். வச்சுக்கலாம், வாஸ்துப்படி பாருங்க. பண்ணுங்க. என்னங்க நான் ஏதோ பழைய பாத்திரம் வைக்கிற மாதிரி ஆகிட்டீங்க. இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு கொடுத்து
அப்புறங்க என்ன பருப்புங்க இது? கடலைப்பருப்பு. கடலை பருப்பு. அடுத்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊத்துங்க, நல்லா ஊத்துங்க. கடலை பருப்பு என்ன அளவு? 100 கிராம். 100 கிராம். இப்போ நான் கொஞ்சம் செய்யறதுனால 100 கிராம், தேவைப்பட்டா நிறைய ஊற்றலாம். வீட்டில் வந்து எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். சரி, இது இப்போ எவ்வளோ நேரம் வேகும்? 4 விசில் வரணும். 4 விசில் வரணும். சரி, அது வரைக்கும் சொல்லுங்க. இப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. 11 என்ன குரூப் எடுக்கணும்னு ஆசை? சயின்ஸ் குரூப். சயின்ஸ் குரூப் தெரிஞ்சது. ஏன்னா நீங்க ஒரு பாட்டு பாடுனோடனே எந்திரன் ஒரு விஞ்ஞானி பாடுற பாட்டை நீங்க பாடும் போதே தெரிஞ்சது உங்களுக்குள்ள ஒரு விஞ்ஞானி ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன்னா எடுத்தோட நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், கியூட்டான் நீங்க ரைட் நல்லபடியா படிச்சு என்ன போக மாட்டேன், பயாலஜி தான். பயாலஜி. இப்போ என்ன படிக்கணும்னு ஆசை? என்ன ஆகணும்னு ஆசை? பயோடெக்னாலஜி படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பயோடெக்னாலஜி. சரி, எப்படி அந்த படிப்பு மேல ஏன் இவ்வளவு நாட்டம்? அதாவது 10ஆம் கிளாஸ் பயாலஜி படிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அது பிளான்ஸ் அனிமல்ஸ் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதனால படிக்கும்போது இந்த குரூப் எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற ஆசை. உண்மையிலே பயோடெக்னாலஜிக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சரும் இருக்கு. சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபாதர் என்ன பண்றாங்க? மதர் சொல்றீங்க. எங்க ஃபேமிலி சின்ன ஃபேமிலி. ஓகே. பொண்ணு? எங்க அப்பா, அம்மா, நானு, எனக்கு ஒரு தம்பி. தம்பி 8வது படிக்கிறான். எங்க அப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. ஓகே. பொண்ணு 3. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்கு. அதான் சின்ன பிள்ளைகிட்ட பேசினாலே நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. 4 ஆயிடுச்சுங்க. கமான் கமான் கமான். டீம் இறங்கட்டும். இப்போ இந்த பயோடெக்னாலஜி, இந்த 10ஆம் கிளாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம். அதை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா என்னென்ன பண்ணுவீங்க? டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். டான்ஸ். நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போயிருக்கேன். அடுத்து வந்து பெரிய பெரிய லெவலா அந்த காம்படிஷன் வளரணும். சரியா? என்ன ஆச்சு? வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ஆச்சு? வருதா? அம்மா அதிரடியா சமைக்கிறியம்மா, பார்த்து. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த மசிக்கணும். ஓகே ஓகே. இந்த பிரதமம் மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பண்ண தெரியும்? இந்த சாம்பார், இந்த மாதிரி வீட்டுல என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வேன். சிஸ்டர் கூப்பிடலாமா? நானு எப்படி வேணா கூப்பிடுறா அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. இந்த பருப்பை இப்ப மஸ்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடுப்பை பற்ற வச்சுக்கணும். கடாய் வச்சுட்டு வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி ஊற்றணும். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வெல்லத்தை ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கோம். கரைச்சி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா இது வந்து என்ன வெல்லம்? நாட்டு வெல்லமா, பனை வெல்லமா? நாட்டு வெல்லம். ஓகே. அடுத்தது விடாம கலரிக்கிட்டே இருக்கணும். சரி, இது எவ்வளவு நேரத்துக்கு கிண்டணும்? அது பதம், அதாவது பிசு பிசுன்னு ஒட்டணும். பார்க்கணும் முதல்ல. பிசு பிசுன்னு ஒட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் கடலை பருப்பு போட்டு, அதாவது அந்த பதம் வர வரைக்கும். சரி, இப்ப அஞ்சரை பெட்டியை பத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? ரொம்ப நல்லா சமையல்லாம் நல்லா கத்துக்கலாம். என்ன அது ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் தான் ஹோட்டல்ல சமைக்கிறது. நல்லா வித்தியாசமா டிஷ் பண்ணிக்கிறது. அவங்க சமைக்கும் போதே அப்படி நாக்க ஊறும். அதனால அந்த செக்மெண்ட் விரும்பி பார்ப்பேன். நிறைய கத்துக்கலாம். மெயினா சமையலோட பேசிக்ஸ்லாம் அதுல தெரிஞ்சிடும் நமக்கு. அஞ்சரை பெட்டியில நீங்க தான் தொகுத்து வளர்க்குறீங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணணும்? எவ்வளவு நேரத்துக்கு? பதம் வந்துருச்சா? இல்ல இது ஆக்சுவலா ரொம்ப பெரிய ப்ராசஸ் கொண்ட சின்ன ஸ்வீட்டா இருக்கும் போல இருக்கு. இல்ல? நீங்க எப்படி இதை கத்துக்கிட்டீங்க? இந்த குறிப்பா எவ்வளவோ டிஷ்ஷஸ் இருக்கு கேரளா சைடுல. குறிப்பா இந்த பிரதமத்தை எப்படி கத்துக்கிட்டீங்க? இது ஃபெஸ்டிவல் டைம், ஓணம், விஷு பண்டிகைக்குலாம் இதை பண்ணுவாங்க. எப்பவுமே பண்ணுவாங்க. அது பண்ற டைம்ல அம்மா கூட இருந்து பாப்பேன். நான் அம்மா கூட இருந்து பாப்பீங்க. ரைட். பாருங்க, ஏதோ ஒரு பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சா? வாசனை கும்முன்னு வருது. அப்ப சமைக்கிறோம் கன்ஃபார்ம் தான். அப்புறம் அவன் டிஷ்ஷை பத்தி குறை சொல்லக்கூடாது. இப்ப வாசனை வந்துச்சுன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறை சொன்னீங்கன்னா குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல சொல்லுது. அந்த குட்டி பொண்ணுங்கிறது சரியா இருக்கு. இப்ப போட்டுடலாம். மஸ்டி வச்ச கடலை பருப்பு போடணும். யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த காம்பினேஷன்லாம்? பருப்பு தூக்கி இதுல போடுங்க, வெள்ளத்தை தூக்கி அதுல போடுங்க. சரி, இது இப்ப எவ்வளவு நேரத்துக்கு இப்படி கிண்டிட்டே இருக்கணும்? நெய் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. நெய் போடுறதுக்கு காரணம் இதை ஒட்டக்கூடாது. பாருங்க, ஏதோ பொங்கிலாம் வருது, ஒரு எஃபெக்ட் வருதுங்க. அப்போ செகண்ட் பால் ஊற்றணும். இது 2 பால் இருக்குங்க. இதுல எது நம்பர் 1? செகண்ட் பால். இதான் செகண்ட் பாலா? இந்த தேங்காய் பால் நம்பர் 1, தேங்காய் பால் நம்பர் 2, இது எப்படி பிரிக்கிறீங்க? அதை வச்சு சொல்லுங்க பாப்போம். முதல் தேங்காய் பால் தண்ணி இல்லாம எடுப்பாங்க, அதான் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால். ரெண்டாவது தண்ணி ஊத்திட்டு அப்புறம் புழிவாங்க. ஓகே, அடுத்து என்ன வேணும் சொல்லுங்க. என்ன இந்த பதம் வரணும் மறுபடியுமா? ஆமா. இந்த பிரதமம் ஒண்ணு பண்றதுக்குள்ளாரையுமே இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா ஓடிரும் போல இருக்கு. ஏன்னா அது பதமா கொண்டு வராங்க. மறுபடியும் அந்த பதம் கரெக்டான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஓகே, பருப்பு பிரதமம் பண்றதுக்கு அப்படியே ஒரு பதம் வந்துருச்சு இல்லையா? என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன பண்ணணும்? அந்த தேங்காய் முதல் பாலை ஊத்தணும். தேங்காய் முதல் பால்.
ரைட், இப்போ என்ன பண்ணணும் அடுத்து? மறுபடியும் பதம் பார்க்கணுமா? இல்ல இது அவ்வளவுதான். இப்ப வந்து முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் வதக்கிக்கணும் நெய்ல. ஓகே. குட்டி கடாய் வைக்கணும். இப்ப முந்திரி பருப்பு இது இப்போ எவ்வளவு நேரத்துக்கு இதை வந்து நம்ம அதுல போட்டு வதக்கணும்? செவக்கணும், பொன்னிறமா வர வரைக்கும். ஆமா. ஆல்ரெடி ஒரு பாட்டு பண்ணீங்க, இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை இருக்கணும். ஓகே, காஞ்ச திராட்சை எப்படி நான் போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. அதுக்கு அப்படியே இன்னொரு பாட்டு ஒன்று பாருங்க. சைடில் ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து இன்னொரு பாட்டு அதான் ஆரம்பத்திலேயே பாடிட்டேன்ல. சரி, இப்போ சமைக்கும் போது கடுமையான வேலை செய்யும் போது வந்து பாட்டு கேட்டா கலப்பு தெரியாம இருக்கும் அப்படின்னு கே பாலச்சந்திரன் சொல்லியிருக்காரு அவர் படத்துல. எந்திரிச்சா நீங்க ஒரு மலையாளியா இருக்கிறதால ஒரு மலையாள பாட்டு கேட்கறதுக்கு தான் நாங்க ஆசைப்பட்டோம். கணக்கீரை போறோர் அங்கத்துல போறோர் அடுத்து என்ன திராட்சை. ஓகே, அதுக்கு நெய் போடணுமா? அந்த நெய் போதுமா? ஓகே, டன். சரி, மலையாளத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாரு? மோகன்லால் சார். பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாரும் இல்ல. யாரும் ஸ்பெசிபிக்கா இல்ல. தமிழ்ல பிடிச்ச ஆக்டர்? தமிழ்ல சூர்யா சார். ஃபைன் ஃபைன், வாசனை வந்துருச்சு. ரைட், அடுத்து ஜீரகத்தூள் இதிலே போட்டுருமா? கொஞ்சம் போட்டா போறோம். ஓகே. அப்புறமா ஏலக்காய் கொஞ்சம். ஏலக்காய் எத்தனை ஏலக்காய் போடணும் அதுல? கொஞ்சம் 2 போட்டா போறோம். இப்போ அப்படியே கொட்டிட்டுமா? 2 போட்டா போறோம். 2 போட்டா போதுமா? சாப்பிடணுமா வேண்டாமா? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? இது வரைக்கும் யாரும் அஞ்சரை பெட்டியில இப்படி ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்டதில்ல. சாப்பிடணும் போதுமா? ஓகே, வாட் நெக்ஸ்ட்? அவ்வளவுதான். இதான் பிரதமமா? ஆமா. அவ்வளவுதானா? இது எவ்வளவு நேரத்துக்கு கிண்டணும்? போறோம், அவ்வளவுதான். பிரதமே வந்துருச்சா? ஆஹா. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட், இதை நான் சாப்பிட்டு பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட். இப்போ இந்த பொடி போட்டீங்களா, என்ன பொடி? ஜீரக பொடி. ஜென்ரலா பாயாசங்கள்ல வந்து ஜீரக பொடி போட மாட்டாங்க. அது போடுறதுக்கு என்ன காரணம்? ஜீரண சக்திக்காக போடுறாங்க. அவ்வளவுதான். அதாவது ஜீரண சக்திக்காக போடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. கரெக்டா ஒரு லைன் அவ்வளவுதான், ஒரு பதில் மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அவங்களையும் போட்டு நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. என்னதான் சின்ன பிள்ளை இவ்வளவு தூரம் சமைச்சு கொடுத்துருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருமையா எடுத்துக்கணும். ஓகே, நான் அதை சாப்பிட்டு பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி அந்த மலையாள பாட்டு. നാഥാ നീ വരും കാലച്ച കേൾക്കുവാൻ കാത്തോർത്തു ഞാനിരുന്നു. താമര വീതിയിൽ എന്നിലെ പക്ഷികൾ തൂവൽ വിരിച്ചു നിന്നു. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, பிரதமன் இப்ப சாப்பிடுவோம். கொடுங்க, உங்க கையால எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே ஓகே, இந்த பருப்பு பிரதமனை ரொம்ப அழகா எனக்காக 2 பாட்டு, அதாவது தமிழ்ல ஒரு பாட்டு, மலையாளத்துல ஒரு பாட்டு பாடி சமைச்சு கொடுத்த விஷ்ணு மாயா அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இதை நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போறேன். உங்க சார்பா நான் டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை மாயா எப்படி பண்ணாங்கிற ஒரு சின்ன ரீகேப். பருப்பு பிரதமம் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதுல ஒரு குக்கரை வச்சு 100 கிராம் கடலை பருப்பு போட்டு அதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. வேக வச்ச அப்புறம் அந்த கடலை பருப்பை ஒரு கிண்ணத்துல போட்டு நல்லா மசிச்சுக்கிட்டு ஒரு பிளேட்ல தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் எடுத்து அதுல ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை நல்ல வடிகட்டி அதுல போட்டு முத்துப்பாகு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கடலை பருப்பு போட்டு அதுல ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. அப்புறமா 2ஆம் தேங்காய் பால் அதுல ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதிச்ச அப்புறம் முதல் தேங்காய் பாலை ஊற்றி அதை கீழே இறக்கிடணும். இறக்கின அப்புறம் இன்னொரு சின்ன கடாய் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் நெய்யை விட்டு அதில் முந்திரி பருப்பை போட்டு நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை வறுத்தெடுத்து ஏற்கனவே வச்சிருக்க அந்த வெள்ளத்து பாகோட சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சோண்டு திராட்சையை போட்டு நல்லா வறுத்தெடுத்து மறுபடியும் அதையும் அந்த வெள்ளை பாகோட சேர்த்து அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளையும் சீரகத்தூளையும் ஒன்னா சேர்த்து கலந்து சர்வ் பண்ணா சுவையான பருப்பு பிரதமன் தயார்.